தாவேகா தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒரு 15 நாளாக அவருடைய நடவடிக்கைகளெல்லாம் வந்து ரொம்ப விருப்பப்படுறாரு. யார் முதலமைச்சர் வந்து அமைச்சரை விரிவாக்கத்தில் ஐயுஎம்எல் இருக்கணும், காங்கிரஸும் ஐயுஎம்எல் இருக்கணும். அதுக்கு ரீசன் வந்து ஐயுஎம்எல் தேசிய தலைவருடைய அந்த அணுகுமுறை தான் சொல்லுவாங்க. ஐயுஎம்எலுக்கு கொடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா பலமுறை சுற்று பேச்சுவார்த்தை, பலமுறை வந்து அலைகழித்தல். இனிமேலாவது திமுகவோட வந்து சீருமா? எல்லா கட்சிகளையும் வந்து திமுக வந்து கண்ணியமான முறையில் நடத்தலைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது தொகுதி பங்கீடு விவகாரத்தில் வந்து அதாவது மூத்த கட்சிகள் அவங்க கூடயே இருந்த கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம புதுசாக வந்த கட்சிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எத்தனை முறை வந்து ஐயுஎம்எல் ஆஃபீஸுக்கு அது கலைஞராக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், எத்தனை முறை வந்திருக்காங்க? அதாவது ஐயுஎம்எல் ஆஃபீஸ் வந்து ஒரு மண்ணடிகா சின்ன ஏரியா. இப்போ விஜய் வந்தார் அது வந்து அதுக்கு ரீசன் வந்து அவங்க வந்து மண்ணடி ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க ஸ்டாலின் இருக்கட்டும், கலைஞர் இருக்கட்டும், முஸ்லீம் லீக் வந்து அமைதியாக இருந்தது கிடையாது. அதாவது சாஃப்டாக இருப்பாங்க தவிர பிரச்சனைகள் வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க சாஃப்டாக இருக்கிறதா நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா வந்து அபுபக்கருக்கு மட்டும் இல்லை, இந்த ஒரு மாற்றத்துக்கே வந்து முக்கியமான காரணமே காங்கிரஸ் தான் சார். காங்கிரஸ் தான் முதல் ஆதரவு. இல்லை காங்கிரஸ் தான் முதல் ஆதரவு. காங்கிரஸ் காங்கிரஸ் தான். ராகுல் காந்தி அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த ஆட்சியில் அதிகாரத்தில் அவங்க இது வேணும்னு சொல்லிட்டு நினைச்சினே இருந்தாங்க. காங்கிரஸ் அவங்களுக்கு வந்து திமுகவில் வந்து பெரிய லெவலில் அதுக்கு இது ஒத்துழைப்பு கொடுக்கல. அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துலலாம் நாங்கள் சரி ஓகேன்னு ஒத்துட்டு இருந்தாங்கன்னா இன்னும் வீரியமாக உழைச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு இவங்களோட சீட்டெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க திமுக அணியில். ரெண்டாவது திமுகவில் இப்போ வந்து திமுக வந்து தனித்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒரு எண்ணம் உருவாக்கி கனிமொழி எம்பி வந்து திமுக வந்து இனிமேல்ட்டு வந்து கூட்டணி அமைக்காமல் தனியாகவே வந்து நிற்கணும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் அப்துல் அஜீஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. இஸ்லாமிய இலக்கியம், இஸ்லாமிய அரசியல், இஸ்லாமிய பொருளாதாரம், இஸ்லாமிய கல்வி உள்ளிட்ட அந்த வாழ்வியல் நல்லா தெரிஞ்சவர் நீங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறையில் நீண்ட நாள் அனுபவம், எழுத்து பணி அதை மாரி உங்களை அத்து. இஸ்லாமிய இயக்கங்கள் பல்வேறு விதமான தமிழ்நாட்டில் எண்ணற்ற வகையில் இருந்தாலும் ஐயுஎம்எலுடைய அந்த செயல்பாடு பணிகள்லாம் வந்து உங்களுக்கு கூடுதலாக நீங்கள் அறிந்தவர். இப்போ 3 தொகுதி 2001 வந்து வாங்கின தொகுதி வந்து 3 தொகுதி. இந்த முறை பார்த்தீங்கன்னா 2 தான் கொடுத்தாங்க. 2 தொகுதி ஐயுஎம்எலுக்கு கொடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா பலமுறை சுற்று பேச்சுவார்த்தை, பலமுறை வந்து அலைகழித்தல், பல்வேறு இயக்கங்களை வந்து ரொம்ப காட்டமாகவே வந்து வெளியிலேருந்து பேசுனாங்க. இனிமேலாவது திமுகவோட வந்து சீருமா? அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து ஐயுஎம்எல் மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளையும் வந்து திமுக வந்து கண்ணியமான முறையில் நடத்தலைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது தொகுதி பங்கீடு விவகாரத்தில் வந்து அவங்க வந்து முக்கிய கட்சிகளுக்கு வந்து முக்கியத்துவம், அதாவது மூத்த கட்சிகள் அவங்க கூடயே இருந்த கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம புதுசாக வந்த கட்சிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. தேமுதிக இவங்களுக்கெல்லாம், ஐயுஎம்எல் விடுதலை சிறுத்தைகளுக்கு, இடதுசாரி கட்சிகளுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து பெரிய இதுவே கொடுக்கல. அதனால தான் வந்து இப்போது வந்து ஒரு செட்பேக் திமுகவுக்கு வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் வந்து தாவேகா அலை தான் அது வந்து திமுகவை வந்து இந்த அளவுக்கு ஒரு தோல்வியில் ஏற்படுத்தியிருக்கு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கொள்கை ரீதியான கூட்டணின்னு சொல்லிட்டு தான் திமுக கூட இருந்துகிட்டே இருக்காங்க. லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப். ஆமாம், லாங் டைம். அதாவது கலைஞர் காலத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து நடுவில் வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் சேர்ந்ததுனால அப்போ தான் அவங்க வந்து திமுக கூட்டணியை விட்டுட்டாங்க. மற்ற இதுலலாம் திமுக கூட்டணியில் இருக்காங்க. 2001 இல்லை. ஆமாம், இல்லை திமுக கூட்டணியோடு இருக்காங்க. ரெண்டாவது வந்து அவங்க வந்து கொள்கை ரீதியான கூட்டணியோடு இருக்காங்க. அரசியல் வந்து நிலைப்பாடுகள் மாறுபட்டாலும் கொள்கையில் வந்து திமுகவும் வந்து இந்திய யூனியன் முஸ்லீமுக்கும் ஒரே கொள்கை. அதாவது எம்மதமும் சம்மதமும் அந்த மாதிரி பாணி இல்லாமல் ஓர் இறைவன், ஒரே குலம், ஒன்றே குலம், ஒருவனே இறைவன் அந்த பாணியில் வந்தால் இந்த திமுக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீமுடைய கூட்டணி இருக்குது தொடருது.
இப்போ வந்து அரசியல் சூழ்நிலைலாம் பயங்கரமா மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு 15 நாட்களா, அதாவது தாவேகா இந்த அளவுக்கு வந்து பெரிய வெற்றிய ஏற்படுத்தும் அப்படின்னு யாரும் நினைக்கவே இல்ல. ஜெயிக்கும் ஒரு 10 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா 100 சீட்டுக்கு மேல அவங்க அதிகமா எடுத்துட்டாங்கனால, அரசியல் சூழல் அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதெல்லாம் விசில் பக்காவா போடுச்சு. சேஞ்ச் ஆயிடுச்சு. பக்காவே ஆமா. விசில் போடுச்சு. விசில் வந்து ஃபுல்லா வந்து இதுவாயிடுச்சு. அத்தகைய சூழ்நிலை வந்து இப்ப இந்தியன் அண்ட் முஸ்லீம் லீக் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாட எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. எடுத்து தான் ஆவணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா வந்து கட்சிய வந்து புத்துணர்ச்சி ஏற்படுத்தணும். கட்சிய வந்து வழிநடத்தல செல்லணும். காப்பாத்தணும். காப்பாத்தணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க வந்து ஒரு நிலைப்பாட்டே எடுத்து தான் ஆவணும். ஏன்னா திமுக கூட்டணிய கொள்கை ரீதியா அவங்க வந்து இதுவா இருந்தாலும், கூட்டணியில வந்து இனிமேல் நீடிப்பது, நீடிக்காம இருக்கிறது வந்து அவங்க தான் முடிவு எடுக்கணும். ஐஎம்ஏல. அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து, அவங்க வந்து திமுகவுடனுடைய நெருக்கம் வந்து அவங்களால இன்னும் விட்டு வர முடியல தான் சொல்றேன் நானு. நான் வந்து நெருக்கம் என்பது வேற. ஆ. என்ன ஒரு விதமான மயக்கம் என்பது வேற. மய இல்லைங்களா? கூட்டணி மயக்கம் என்பது வேற. ஆமா. இப்ப ஐயுமல் காட்டுவது நெருக்கமா? ஒருவித மயக்கமா? மயக்கம், நெருக்கம் அதாவது கொள்கை ரீதியான நெருக்கம் அவங்களுக்கு இருக்கனால நட்பு மயக்கம் ஆமா இல்ல நட்பு சார். அதாவது கலைஞர் பேசுற பேச்சுல நட்புணர்வோடு சேர்ந்த ஒரு இன்பம் அதாவது அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மயக்கம். கலைஞரிடம் மிக நெருக்கமா இருந்தவர் தான் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள். நான் அந்த இதெல்லாம் வந்து அவங்க யோசிக்கிறாங்க. அதாவது இப்போ விஜய் கூட அவங்க நெருக்கமே கிடையாது. விஜய் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து போனா தான் இதான் இதுவா தவிர, அவர் வந்து ஜெயிச்சிட்ட பிறகு தான் அவங்க வந்து சந்திச்சாங்க தவிர, அதுக்கு முன்னாடி விஜய் யாருங்க ஒரு நடிகர் அந்த பாணியில தான் அவங்க நடிச்சுன்னு இருந்தாங்க. நான் இப்போ வந்து ஆனா கலைஞர் வந்து அவங்களுக்கு வந்து 50, 60 வருஷத்துக்கு முன்னாடியே பழக்கம். பேராசிரியருக்கு வந்து கலைஞர் வந்து அவருடைய அந்த செய்கைகள் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அதாவது அவர் காட்ட அந்த அன்பெல்லாம் இருக்க பார்த்துங்க, அதெல்லாம் நினைச்சான்னா அவருக்கு அழுகை வந்துரும் பேராசிரியர் காதர் மொய்தீனுக்கு. நான் அந்த அளவுக்கு வந்து கலைஞரோட நெருக்கமா இருந்தார். அதே மாரி திமுக தலைவர் ஸ்டாலின் கூட வந்து நெருக்கமா தான் இருந்தாரு. ஆனா வந்து அவர் அந்த உங்களுக்கு கூட்டணி அந்த தொகுதி பங்கீடு எல்லாம் பண்ணும்போது, இந்தியன் முஸ்லீமுக்கு தான் முக்கியத்துவம் குடுத்து அவங்க முதல்ல கூடுவாங்க. முதல் பேச்சுவார்த்தை ஆமா. நீங்க தான். கூடுவாங்க. பட் வந்து போன முறை வந்து 5 தொகுதிகள் அவங்க கேட்டாங்க. 2 தான் குடுத்தாங்க. 2ம் ஜெயிச்சுட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 குடுத்து 3 தோத்துட்டாங்க. போன முறை 2ம் ஜெயிச்சுட்டாங்க. அந்த 2 ஜெயிக்கிறதுக்கு திமுக தான் உழைப்பு. திமுகவோட உழைப்பு தான் மெயின் காரணம். ஏன்னா வந்து திமுக வந்து தேர்தல்ல எப்படி பணியாற்றணும்னு சொல்லிட்டு டெக்னிக் நல்லா தெரிஞ்சவங்க அவங்கலாம் அதிமுகலாம். அந்த பாணியில வந்து அவங்க உழைச்சாங்க, ஜெயிச்சுட்டாங்க. இப்போ வந்து நீங்க சொல்றபோது வந்து கொள்கையா, மயக்கமா அப்படின்னு சொல்றது, அது வந்து அவங்க தான் முடிவு எடுக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா சார், ம். இத்தனை வருடம் அந்த கூட்டணி நெருக்கம், ம். இந்த காலகட்டத்துல கூட்டணி தர்மம், ம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா, எத்தனை முறை வந்து ஐயுமல் ஆஃபீஸுக்கு அது கலைஞரா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், எத்தனை முறை வந்திருக்காங்க? அதாவது ஐயுஎல் ஆஃபீஸ் வந்து ஒரு மண்ணடிகா சின்ன ஏரியா அது. இப்போ விஜய் வந்தாரா சார்? அது வந்து அதுக்கு ரீசன் வந்து அவங்க வந்து மண்ணடி ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க ஸ்டாலின் இருக்கட்டும், கலைஞர் இருக்கட்டும் வர்றதுக்கு விரும்புனாங்க. நான் ஊடகவியலாளர் என்ற அடிப்படையில சொல்றேன். அவங்கலாம் விரும்புனாங்க. விரும்பும்போது இவங்களே வந்து இல்லைங்க அது சின்ன இடம், உங்களுக்கு சிரமம்னா நாங்களே வந்துர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ் பண்ணி தான் போயிருக்காங்க. இப்போ விஜய் வரும்போது கூட அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்படியே அவர் காதர் மொய்தீன் அங்க பேசும்போது அப்படி தான் சொன்னாரு. அந்த இத எடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்க வர வேணாம்னு தான் சொன்னோம். இவர் வந்து கண்டிப்பா வந்து நேர்ல வந்து நாங்க வந்து வாழ்த்து சொல்லணும், வந்து நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப நெருக்கமான இடம். ஒரு சிஎம் அன்னைக்கு அவரு விஜய் வரும்போது, அந்த ஏரியா எப்படி பரபரப்பு எப்படி தொற்றி போச்சு ஏன்னா திடீர்னு ஏதாவது அசம்பவம் நடந்து போச்சுன்னா பெரிய இதுவாயிடும். நேரடியா வந்து உங்கள பார்க்குறாரு பாருங்க. அந்த இடத்துல எங்கள பார்க்கல. ஐஎம்ஏல போய் பார்த்தாரு. அதுதான். நாங்க ஊடகவியலாளர்களும் நாங்களே வந்து அவர் கூட ஓடுறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து போனீங்க. பத்திரிக்கையாளரும் போனீங்க. அதான் சார். அது வந்து அது இவர் வந்து சிஎம் வந்தாரு. வரலாற்றில் முதல் முறை. அதில மாறுபட்ட கருத்து கிடையாது. பட் வந்து அவங்க வந்து ஐயுஎல் தலைவர்களும் ஏன் வந்து மத்த சிஎம் வந்து வந்து பார்க்கல அப்படின்னு சொன்னா, ரீசன் அதுதான். அந்த ஏரியா ரொம்ப சின்ன ஏரியா. பாதுகாப்பு உடன் ஏற்பாடுகள் நெறைய பிரச்சனை இருக்கு. ஆனாலும் தான் வந்து அவங்க வர்றதுக்கு விரும்பினாலும், இல்லைங்க நாங்களே வந்துர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி தான் அவங்க போய் பார்ப்பாங்க. அதான் ஊடக செய்தி. அதான் உண்மையும் கூட. இவரு வந்து இந்த விஜய் வந்து மாண்புமிகு விஜய் வந்து அவரு கண்டிப்பா வந்து தான் ஆவணும் அப்படின்னா வேற வழி இல்லாம வந்துருங்க அப்படின்ட்டாங்க போல நினைக்கிறேன். அதாவது கட்டுப்பாடு, கண்ணியம், அதேபோல கூட்டணி உறவு, நட்பு இதெல்லாம் இப்பொழுது இருந்தாலும் கூட,
டிஎம்கே ஐயுஎம்எலுக்கு வந்து அந்த ஒரு பண்பாடு எல்லாமே வந்து கடைபிடிக்கப்பட்டு வந்தாலும் கூட ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான வந்து சீற்றத்தை வந்து வெளிப்படுத்தினார் காயிதே மில்லத். அதே போல் அப்துல் சமது, அப்துல் லத்தீப் 2 பேரையும் வந்து தனித்தனியாக பிரித்தாங்க. அந்த நேரத்தில் கூட தங்களுடைய உரிமைக்காக என்ன, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து கட்சியின் நலனுக்காக எந்த நேரத்தில் எந்த இடத்துல அதெல்லாம் கேட்கணுமோ அப்போல்லாம் கேட்டாங்க இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அந்த நிலையில மாறி பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு போக்கு வந்து அது வந்து கட்சியினருடைய மத்தியில் வந்து ரொம்ப சோர்வடைய வைக்காதா? ஆமாம் ஆமாம், அது உண்மைதான். நீங்கள் ஒரு அரசியல் கட்சின்னா எப்பவுமே வந்து பரபரப்பாக இயங்கினே இருக்கணும். பரபரப்பாக இயங்கி இருக்கணும். பரபரப்பாக ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டே இருக்கணும். ஏதாவது பண்ணினே இருக்கணும். பேராசிரியர் ஹாய்தர் மொய்தீனை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர். அதாவது ரொம்ப ரொம்ப வந்து அமைதியான குணம் கொண்டவர். அவர் மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா அது வந்து அபூபக்கர் அதுதான் அதுக்கு அது எல்லாருமே reason- வந்து சாஃப்ட் கார்னர் தான். ஆமாம், அதுக்கு ரீசனே வந்து தலைமையே சாஃப்டாக இருக்கும்போது எல்லாமே அதில் சாஃப்ட் ஆயிடுறாங்க. அதுதான் மெயின் ரீசன். நீங்கள் ஊடக தோழர்கள் வந்து அங்கே போனாலும், நானே வந்து ஊடக தோழர் அங்கே போகும்போது கூட ரொம்ப சாஃப்டாக தான் நடத்துவாங்க. அதாவது பரபரப்பாக கேள்வி கேட்டாலும் நம்மளை வந்து சாஃப்ட் ஆக்கிடுவாங்க அங்கே. அந்த மாதிரி அதாவது கோவத்தோடு பேசினாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கோவத்தை அப்படி அடக்கிட்டு வேறு வழி இல்லாமல் வந்துடணும் லெவலில் கொஸ்டினே கேட்காத லெவலில் நம்மளை வந்து அந்த டெக்னிக்கெல்லாம் அழகாக செய்வாங்க அவங்க. அதாவது யாரையும் வந்து புண்படுத்தவே மாட்டாங்க. அந்த அந்த லெவலில் இது வந்து ஒரு விதமான நல்லிணக்கம் தான், எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை. அதே நேரத்தில் அரசியல் நிலைப்பாடுன்னு வந்து வருகிற பொழுது ஒரு எதிர்கட்சியாக செய்ய வேண்டிய வேலைன்னு இருக்குல்ல, அதை தான் வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. தொகுதி மக்கள் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. நம்மளுடைய சார்பாக ஐயுஎம்எல் சட்டமன்றத்தில் என்ன பேசுகிறாங்க, என்ன எப்படி சீர்றாங்க, எப்படி வந்து முதலமைச்சர் கேள்வி கேட்குறாங்க, அதை பார்ப்பாங்கல்ல. இல்லை அதெல்லாம் கரெக்டு தான். போன முறை வந்து ஐஎம்எல் இது சட்டமன்றத்தில் உறுப்பினர் யாரும் கிடையாது. அதுக்கு முன்னாடி அபூபக்கர் அபூபக்கர் நல்லா தான் சரி. அவர் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து அவர் வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ், ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அவர் புத்தகமே போட்டிருக்காரு. ஆமாம், புத்தகமாக போட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதாவது அவர் வந்து சாஃப்ட் கார்னர்லாம் அங்கே போகவே இல்லை. சாஃப்ட் கார்னருக்கு எது போனோமோ அதெல்லாம் போயிருக்கிறாரு. அதாவது புது சிவில் சட்டம் அதெல்லாம் வரும்போதெல்லாம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கமில்ல. அது மாதிரி அந்த சிசிக்கு இதெல்லாம் வரும்போது அதெல்லாம் சாஃப்ட் கார்னர். நீட்டுக்கு எதிராக வந்து நிறைய வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி அதாவது சட்டமன்றம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது எப்படி வந்து சமுதாயத்திற்கு வந்து எதிராக வந்து இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க வந்து அமைதியாக இருந்ததே கிடையாது. முஸ்லீம் லீக் வந்து அமைதியாக இருந்தது கிடையாது. அதாவது சாஃப்டாக இருப்பாங்க தவிர பிரச்சனைகளை வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க சாஃப்டாக இருக்கிறதா நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா வந்து அபூபக்கர் மட்டும் இல்லை, உங்களுக்கு லத்தீஃபாக இருக்கட்டும், அப்துல் சமத் சாஹிப் இருக்கட்டும், அப்துல் பாசித் எம்எல்ஏ இருந்தார் கலைஞர் பீரியடில், அவங்கெல்லாம் கூட சாஃப்டாக இருக்குது. சமூக பிரச்சனையில் அதி தீவிரம் காட்டுற முஸ்லீம் லீக் கூட்டணி தலைமை திமுக விட்ட எப்படிலாம் நடந்திருக்கு அதுதானே பார்ப்பாங்க, சீர்தூக்கி பார்ப்பாங்கல்ல. ஆமாம், சீர்தூக்கி பார்ப்பாங்க. பட் வந்து அவங்க வந்து கூட்டணி இந்த தர்மத்தை பேஸ் பண்ணி அமைதியாக இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். அதாவது ஒரு நாள் 2 நாள் நட்பு இருந்தால் போயான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்கள்கிட்ட 60 வருஷமாக நட்பாக இருக்கும்போது திடீர்னு அந்த நட்பை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். எப்போ கல்யாணம் ஆகிட்ட பிறகு பொண்டாட்டி கூட வந்து 50 வருஷமாக வாழும்போது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே இது பண்ணிட்டு வந்துட மாட்டாங்க. கொஞ்சம் சாஃப்டாக தான் போவாங்க. அது ஒன்று புருஷன் விட்டு கொடுத்துருவான், இல்லாட்டி பொண்டாட்டி விட்டு கொடுப்பான். அந்த பாணியில் தான், அதே பாணியில் தான் வந்து முஸ்லீம் லீக் கூட வந்து திமுக கூட இருக்கிற அந்த உறவு வந்து கணவன் மனைவிக்கான உறவு கிடையாது, ஒரு குடும்ப உறவுன்னு சொல்லுவேன் நான் என்னை பொறுத்த மட்டும். தேர்தல் முடிஞ்ச விஷயம். நான் இப்போ வந்து அவங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, திமுக கூட்டணியில் இருக்காங்க, தொடர்றாங்க. ஆமாம் தொடர்றாங்க. இப்போ வந்து அமைச்சரவையில் சேரும்போது அந்த கூட்டணியில் வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் என்ன தெரிஞ்சிருக்க. திமுக கூட்டணியில் தொடர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க போயிட்டு தான் ஆகணும். தனி கொடுத்தணும்னு சொல்ல முடியாது. அதாவது கூட்டு கொடுத்தணும் அந்த மாதிரி வேற மாதிரி ஏதாவது ஒரு பாணியில் அவங்க எப்படி சொல்லலாம், நாங்கள் வந்து கூட்டு கொடுத்தணும் வேற இடத்துக்கு நடத்த போகிறோம், தயவு செய்து வந்து வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றதா? அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன தெரிஞ்சிருக்கோம், அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நான் ஒரு பத்திரிக்கையாளர் என்ற முறையில் சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது அந்த தாவேகா தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள்லேருந்து இப்போ ஒரு 15 நாளாக அவருடைய நடவடிக்கைகளெல்லாம் வந்து ரொம்ப விருப்பப்படுறாரு. யார் முதலமைச்சர் வந்து அமைச்சரை விரிவாக்கத்தில் ஐயுஎம்எல் இருக்கணும்,
காங்கிரஸும் ஐயுஎம்எலும் இருக்கணும். அதுக்கு ரீசன் வந்து ஐயுஎம்எல் தேசிய தலைவருடைய அந்த அணுகுமுறை தான் சொல்லணும். ஏன்னா காதர் மொயின் சாப்பிட்டுடைய அணுகுமுறை இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப வந்து அதாவது நீங்களே வந்து அவரை போய் பார்க்கும்போது நீங்கள் மயங்கி விழுந்துற மாதிரி அவருடைய அந்த பேச்செல்லாம் இருக்கும். அந்த இதில் தான் இவர் விஜய் வந்து முதலமைச்சர் வந்து அவருடைய அந்த அணுகுமுறையை பார்த்த உடனே எப்படியாவது வந்து ஐயுஎம்எல் காங்கிரஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஐயுஎம்எல் சேர்த்துடணும் அப்படின்னு காங்கிரஸ் இல்லை சொல்கிறேன். சும்மா ஒரு இதுக்காக உதாரணத்துக்காக சொல்கிறேன். காங்கிரஸ் இல்லாமல் இல்லை, காங்கிரஸ் இல்லாமல் இல்லை, காங்கிரஸ் சேருது கண்டிப்பாக. ஐயுஎம்எல் சேர்க்கணும். ஏன்னா அந்த அணுகுமுறை, அதாவது அவங்க நடந்துக்கிற முறை அதெல்லாம் இருக்குல்ல. ஆனால் இந்த ஒரு மாற்றத்துக்கே வந்து முக்கியமான காரணமே காங்கிரஸ் தான் சார். காங்கிரஸ் தான் முதல் ஆதரவு. இல்லை காங்கிரஸ் தான் முதல் ஆதரவு. காங்கிரஸ் ஆமாம், காங்கிரஸ் தான். ராகுல் காந்தி அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த ஆட்சியில் அதிகாரத்தில் அவங்க இது வேணும்னு சொல்லிட்டு நினச்சினே இருந்தாங்க காங்கிரஸ். அவங்களுக்கு வந்து திமுகவில் வந்து பெரிய லெவலில் அதுக்கு இது ஒத்துழைப்பு கொடுக்கல. அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துலலாம் நாங்கள் சரி ஓகேன்னு ஒத்துட்டு இருந்தாங்கன்னா இன்னும் வீரியமாக உழைச்சிருப்பாங்க. அவங்களாம் ஒத்துக்கவே இல்லை. நாங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, நாங்கள் தான் ஆட்சி வேணும். பட் வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட 60 வருஷமாக காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை தமிழ்நாட்டில். இப்போ ஒரு வாய்ப்பு வரும்போது அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் ஒரு இது வந்துடும். அதே மாதிரி ஐயுஎம்எல் கூட அந்த அதிகாரம் வரும்போது அவங்க வந்து விரும்புகிறாங்க. ஐயுஎம்எல் விரும்ப தான் செய்வாங்க. ஏன்னா ஐயுஎம்எல்லாம் இளைஞர்கள்லாம் கண்டிப்பாக விரும்ப தான் செய்வாங்க. விரும்பும்போது அது வந்து விஜய்க்கு வந்து இவங்கள சேர்த்தா சமுதாயம் மத்தியில், அதாவது விஜய்க்கு வந்து மோஸ்ட்லி வந்து சினிமா மோகத்தில் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. கொள்கை ரீதியாகவோ அவருடைய கொள்கை ரீதின்னு எதுவும் சொல்ல முடியாதுன்னு. நீங்கள் இது எலெக்ஷனில் இந்த கொள்கை அந்த கொள்கைன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு ஓட்டு கேட்கல. சும்மா போனார், ஓட்டு கேட்டார், ஜெயிச்சிட்டார், அது ஓகே. பட் வந்து அவங்களுக்கு வந்து இப்போது ஆட்சி வந்துடுச்சு இல்லை, ஆட்சி வரும்போது அது வந்து சரியான முறையில் சரியான திசையில் எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி சரியான திசையில் போனோம். ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள், இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த காங்கிரஸ் இவங்களுடைய ஒத்துழைப்புலாம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னு வைங்களேன், அது வந்து இன்னும் பெரிய பூஸ்டாக போயிடும். உங்களுக்கு தாவேக்கால வந்து பெரிய ஜீனியஸ் எம்எல்ஏலாம் நிறைய பேர் யாரும் கிடையாது, ஒரு 10 பேரை தவிர என்ன தெரிஞ்சிருக்கும். நான் பெரிய ஜீனியஸ் எல்லாம் இவங்களாம் அரசியலில் வந்து பழுத்து ஊறினவங்க. அவங்க வந்து எப்படி வந்து ஆட்சியை வந்து எப்படி வந்து மக்களுக்கு ஏற்ற திட்டங்களை நிறைவேற்றணும், மக்களுக்கு ஏற்ற இது வந்து இது ஏற்றணும், நிதி நிலைமை எப்படி இது பண்ணணும், மதுவிலக்கை வந்து எப்படி இது பண்ணணும், பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்கணும், அப்படி பல யோசனைகள்லாம் வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் ஐயுஎம்எல் இடதுசாரிலாம் கொடுப்பாங்க. அது பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து இவங்களெல்லாம் சேர்த்துட்டா அந்த ஆட்சி வந்து இன்னும் வந்து வலிமையாக இருக்கும், சமுதாயத்தை தமிழக மக்கள் மத்தியில் ஒரு இது கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு அந்த சோஷியல் மீடியாலலாம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா போன ஆட்சியே போதும் நல்லா இருந்துச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் ஒன்று இருக்குது. அதாவது 5 நாள் ஆட்சியே ஒன்றுமே இல்லையே, போன ஆட்சியுமே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு பிரச்சாரம் போடுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக வலைத்தளவு. அதெல்லாம் உடைக்கணும்னா இவங்களெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தாவேகாவுக்கு ஏற்பட்டிருக்கலாம், தாவேகாவுக்கு தலைமைக்கு ஏற்பட்டிருக்கலாம். அந்த எண்ணத்தை பேஸ் பண்ணி தான் ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சியெல்லாம் அரவணைச்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அரசியல் நிலைமை மாறும்போது இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டாருன்னா இனி வரும் இது இப்போ இன்னும் ஒரு 2.5 வருஷத்தில் இது வருது பார்லிமெண்ட்டு. அப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில லோக்கல் பாடி இருக்குது, லோக்கல் பாடி வருது, அதெல்லாம் வரும்போது இவங்களுடைய சப்போர்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் பெரிய பூஸ்ட். ஆனால் இவங்க வந்து ஃபுல் மெஜாரிட்டியாக வரல, இவங்களாம் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய இடத்துல வந்து இது பண்ணிடலாம். அப்போது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு 40 தொகுதி 40 அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது வரும், வெறி வரும். இவங்களுக்கெல்லாம் அரவணைச்சிடனாலும் கண்டிப்பாக அதில் கிடைக்கும். சப்போஸ் வந்து இவங்கெல்லாம் திமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னா 2 சீட்டு 1 சீட்டு அந்த பாணி தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து தாவேகா கூட்டணியில் இருந்தாங்கன்னா காங்கிரஸுக்கு ஒரு 15 சீட்டு, முஸ்லீம் லீக்கு ஒரு 2 சீட்டு, இவங்களுக்கு விடுதலை சிறுத்தைக்கு ஒரு 5 சீட்டு, இந்த பாணியெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து இதுவாகிடும். பட் திமுகவுக்கு போகும்போது அவங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இவங்களோட சீட்டெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க திமுக அணியில். ரெண்டாவது திமுகவில் இப்போ வந்து திமுக வந்து தனித்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் உருவாக்கி கனிமொழி எம்பியை வந்து திமுக வந்து இனிமேல்ட்டு வந்து கூட்டணி அமைக்காமல் தனியாகவே வந்து நிற்கணும், அந்த அளவுக்கு வந்து கட்சியை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரியெல்லாம் வரும்போது இந்த அரசியல் விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள் எல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா இதெல்லாம் யோசிக்கும்போது அது முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு வந்து தாவேகா மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, இடதுசாரி கண்டிப்பாக வந்து அவங்களாம் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை மட்டும் இது பண்ண மாட்டாங்க. எதிர்கால அரசியல் சூழ்நிலைகள் நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளாட்சி தேர்தல், பார்லிமெண்ட் எலெக்ஷனு, இப்போது வந்து நிறைய வாரியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி வந்து வலுப்படுத்தணும்,
அந்த பேஸ் பண்ணலாம் ஃபுல்லாக எடுப்பாங்க. அதெல்லாம் எடுக்கும்போது அதை பேஸ் பண்ணி தான் முடிவு எடுப்பாங்க. இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு பொறுத்த மட்டும் அவங்க வந்து மத சார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருக்காங்கனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மத நல்லிணக்கம் வந்து தமிழகத்தில் வந்து நிலைக்கணும். அதுக்கு வந்து தபாக வந்து உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணி தான் அவங்களும் முடிவு எடுப்பாங்க. ஏன்னா இப்போ வடநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது மேற்கு வங்கத்தில் இப்போ வந்து பக்ரீத் வருது. அந்த பக்ரீத்துக்கு வந்து மாடுங்க விற்கக்கூடாது. மாடு இது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வரும்போதெல்லாம் அங்கே பாதிப்பு வந்து முஸ்லீம்களுக்கு கிடையாது. அவங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க. மாடெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம். ஏன்னா கவர்மெண்ட் இப்படி சொல்லுது அப்படின்னு. பாதிப்பு வந்து அந்த மாடை வளர்த்தாங்க பாருங்க கிராமப்புற இந்துக்கள் அவங்களுக்கு தான் பாதிப்பு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிலலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து ஐயுஎம்எல் இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் இருக்கட்டும், இடதுகளும் முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு வந்து தாவேகாவுக்கு சாதகமாக இருக்கும். பட் தமிழ்நாட்டுக்கும் சாதகமாக இருக்கும் தான் நினைக்கிறேன் நான். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. நெஞ்ச நன்றி. மிக்க நன்றி.